வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ். பர்டிகுலராக நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இது யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் கிளாஸஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ போன வீடியோவிலே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம மல்டிபிள் கிளாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பேஸ் கிளாஸில் இருந்து எனக்கு என்னோட சப் கிளாஸில் யூஸ் பண்ணணும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். கோடிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது யூஸ் பண்ணுறதுனால கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டியாக இருக்கும். மாடுலாரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி இந்த மூணையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீயூசபிலிட்டின்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு மெயின் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கிளாஸில் என்னென்ன தேவையோ அந்த கோடிங்கை நீங்கள் எழுதிட்டு, அதுக்கப்புறம் சப் கிளாஸில் ஜஸ்ட் அது இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட் பண்ணுற மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப நீங்கள் மெயின் கிளாஸில் எழுதின கோடையே நீங்கள் சப் கிளாஸில் எழுதணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, அப்போ இந்த கோட் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இது வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அடுத்து மாடுலாரிட்டி. ஸோ மாடுலாரிட்டி அப்படின்னா உங்கள் கோடை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். இப்போ வந்து நீங்கள் வந்து பேஸ் கிளாஸில் முக்கியமான அதாவது மெயினான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெயினான எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம். சப் கிளாஸ் அதாவது சைல்டு கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது அந்த பேஸ் கிளாஸோட சைல்டு. அதாவது பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ் அந்த ரிலேஷனில் சொல்லுவோம்ல. அப்போ அந்த சைல்டு கிளாஸில் அதுக்கு தேவையான மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக ஒரு கோடை வந்து நம்ம டம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அதனால ஒரு மாடுலாரிட்டியாக இருக்கும். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிளாஸை ஜஸ்ட் அதை இன்ஹெரிட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்துடும். நீங்கள் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஸ்கேலபிலிட்டி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ இதையும் தாண்டி செக்யூர் கூட. ஸோ செக்யூரிட்டி எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத என்கேப்சுலேஷன் டாபிக் வரும்போது நான் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்ப்போம். பர்டிகுலராக அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ பேரண்ட் கிளாஸில் என்னென்ன நம்ம கொடுக்குறோமோ அது சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கோடிங் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் டெஃபனிஷன் மட்டும் தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் தான் இருக்கும். மல்டிபிள் பேரண்ட் கிளாஸில் இருந்து அந்த சைல்டு கிளாஸ்க்கு நம்ம இன்க்ரீட் பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா மல்டி லெவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லெவலாக இருக்கும். ஸோ ஹைரார்ச்சிக்கல், ஹைப்ரிட். ஸோ நான் இதில் டெஃபனிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த கோடிங்கில் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் பாருங்கள், ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த பேரண்ட் கிளாஸை இந்த சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் 2 கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். புக்கு சம்மந்தப்பட்டு, அதுக்கப்புறம் கார் சம்மந்தப்பட்டு. ஸோ கார் சம்மந்தப்பட்டது நம்ம வந்து நிறைய கிளாஸ்னால் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்னால் க்ரியேட் பண்ணியிருந்தோம். BMW, பென்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் எடுக்கும்போது காமிக் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு அப்படிங்கிற நிறைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து இதில் கிளாஸாகவே க்ரியேட் பண்ணிடலாம். இப்போது அந்த பெர்சன் அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது யார், அவங்களோட ஒரு பெர்சன் தான். ஸோ இந்த பெர்சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பேரண்ட் கிளாஸ், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது சைல்டு கிளாஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போன வீடியோவில் நம்ம புக்ஸ் டாபிக் பார்த்தோம்ல, அந்த புக்ஸ் டாப்பிக்கு வச்சு நான் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் கிளாஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் டெஃபில் போயிட்டு இன்ஃபோ
அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ பிரிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா புக்ஸ்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வெளிய வந்துட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ போன வீடியோல நம்ம வந்து புக்ஸ்ல உள்ள கேட்டகரிஸ என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல நம்ம அப்படி பண்ண போறதில்ல. ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிய தனி கிளாஸா நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காமிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இத மாரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதுல இன்ஃபோ அப்படின்னு நான் குடுத்துட்டு, பிரிண்ட்ல போயிட்டு காமிக்ஸ் புக். ஓகே. ஸோ நான் ஏன் இந்த மாரி பண்ணோம்? போன வீடியோல எதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணோம்? இந்த வாட்டி ஏன் நம்ம தனி கிளாஸா கிரியேட் பண்றோம்? அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ போன வீடியோல நம்ம வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணோம். ஏன் அப்படின்னா, இப்போ இதுல நம்ம கிளாஸா கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன ஆக்சுவலா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து போன வீடியோல நம்ம ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணோம். ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு கிளாஸ் தானே இருந்துச்சு. இப்போ அந்த பர்ட்டிகுலரா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண எல்லா புக்குக்கும், காமிக்ஸ் புக்ஸா இருக்கட்டும், டெக் புக்கா இருக்கட்டும், வேற அதர் கேட்டகரி ஆஃப் புக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஒரே ஒரு கிளாஸ் தான் குடுத்துருந்தோம். அப்போ எல்லாத்துக்குமே நம்ம காமனான ஒரு ஃபங்ஷன தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ காமன் ஃபங்ஷன் இல்ல, காமன் ஃபங்ஷனாலிட்டி. இப்போ இதுல வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ காமிக் புக்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்ஷன் வந்து எனக்கு டெக் புக்ல இல்ல. அப்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண மாரி கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, நம்ம புக்ஸ்ன்னு சொல்லி தான் காமனா குடுத்துருப்போம். எனக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இந்த கிளாஸ்ல இருக்குது. ஸோ இந்த மாரி நம்ம தனித்தனியா கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டா, காமிக் புக்ல எனக்கு இந்த ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஈஸியா. இன்னொரு எக்ஸாம்பிள் மீன்ஸ் நான் இதிலயே பண்றேன். ஸோ இன்னொரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக் புக் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து டெஃப், இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. எனக்கு இப்போ 2 புக் இருக்கு. இந்த டெக் புக்ல டெக் இன்ஃபோ அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்கு. இந்த காமிக் புக்லயும் டெஃப் இன்ஃபோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த காமிக் புக்ல எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த காமிக் புக்க என்னால சம்மரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ சம்மரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஓகே. ஆனா எனக்கு இந்த டெக் புக்க வந்து என்னால சம்மரி பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இத ஒரே புக்ல நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கோட் வந்து ஆ குடுக்கலாம். ஸோ காம்ப்ளிகேட் ஆகும். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். ஓகே. அதே மாரி ஒரு அந்த இருக்கக்கூடிய நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ட ஃபுல்லா இந்த ஒரு மெயின் கிளாஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். புக்ஸ்ன்னு சொல்ட்டு. அப்படிங்கும்போது வந்து எனக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஓகே. ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகும். இப்ப எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்ஷனாலிட்டி ஒரு இதுல இருக்கும். ஒரு இதுல இருக்காது. ஸோ இத பத்தி நம்ம டீப்பா பாலிமார்பிசம் கான்செப்ட்ட வந்து பார்ப்போம். ஈக்குவலி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா இந்த மாரி ஃபங்ஷனாலிட்டி வரும் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம இந்த மாரி நம்ம கிரியேட் பண்றோம் கிளாஸ. ஓகே. ஆ அண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ பத்தி பார்ப்போம். அத பத்தி நம்ம டீப்பா பாலிமார்பிசம் கான்செப்ட்லாம் வரும்போது பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரி. ஓகே. ஓகே. நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு இதுல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு கிளாஸ் ஆஃப் புக்ஸ், இன்னொன்னு கிளாஸ் ஆஃப் காமிக் புக் அப்டின்ட்டு. ஓகே. இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்? இது வந்து பேரண்ட் கிளாஸ். ஓகே. புக்ஸ்ங்கிறது ஒரு கிளாஸு. அதுக்குள்ள தானே எனக்கு காமிக் புக்கா இருக்கட்டும், டெக் புக்கா இருக்கட்டும், எல்லா புக்குமே அந்த கேட்டகரிக்குள்ள தானே வரும் எனக்கு. இப்போ இந்த புக்ஸ் அப்டிங்கிறது ஒரு கிளாஸு. இந்த காமிக் புக்ஸ் அப்டிங்கிற அந்த புக்ல ஒரு கேட்டகரி.
அப்போ புக்குக்குன்னு சில ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, புக்கு வந்து எனக்கு வந்து இவ்வளோ சைஸ் இருக்கும், இவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். இன்னிட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோலே பார்த்தாச்சு. இது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ செல்ஃபை பாஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃபை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு புக்கோட ஹைட்டு அதுக்கப்புறம் புக்கோட வித்து. ஓகே. ஸோ இதுனா வந்து இந்த புக்கோட ஹைட்டு, புக்கோட வித்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா புக்குக்கும் சேம் தான். ஓகே. நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்தாலும் சரி, காமிக் புக்கா எடுத்தாலும் சரி, இப்போதைக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு காமனான ஃபங்ஷனாலிட்டி அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா, புக்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேப்பர் ஓகே. பேப்பர் டைப். ஸோ நம்ம A4 யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா புக்குக்குன்னு சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அது எனக்கு என்னன்னு தெரில. இப்போ அந்த மாதிரி டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக் புக்காக இருக்கட்டும், டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபங்ஷனாலிட்டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், செல்ஃப் ஸ்டார்ட்டில் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹைட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ஹைட் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித்துக்கு அகெயின் சேம் செல்ஃப் டாட் வித்துக்கு இது வித் அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பேப்பர் டைப் செல்ஃப் டாட் பேப்பர் டைப். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் டைப்பை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து காமனான ஒரு ஃபங்ஷனாலிட்டியை வந்து நம்ம காமனான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த எல்லா புக்குக்கும் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ அடுத்து இந்த இடத்துல நம்ம புக்கோட பேசிக்கான இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துப்போம். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஜஸ்ட் லைக் பேசிக் இன்ஃபோன்னு கொடுத்துட்டு இதில் செல்ஃப் பாஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எதுக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து அந்த இதை வந்து நான் டைரெக்டாக செல்ஃப் மூலியமாக நான் ஆக்சஸ் பண்ணுறேன். செல்ஃப் டாட் ஹைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் வித் தென் செல்ஃப் டாட் பேப்பர் டைப். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹைட் அப்படி கொடுத்துக்குவேன். இந்த இடத்துல வித் இந்த இடத்துல டைப் ஆஃப் பேப்பர். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து வழக்கம் போல் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன் கீழே. ஸோ அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது கமெண்டில் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் அதை பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வழக்கம் போல் என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து காமிக் புக்கு அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக்கு அப்படிங்கிற நேமில் வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்து நான் வந்து கிளாஸாக கிரியேட் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னா, இதில் சம் புக்கில் வந்து சேம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கலாம். சில புக்கில் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கலாம். லைக் நான் காமிக் புக்குக்கும் டெக்ஸ்ட் புக்குக்கும் போட்டு காமிச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால் நான் புக் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் புக்ஸை வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பேராமீட்டரா வந்து புக்கோட ஹைட்டு வந்து நம்ம 10 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஓகே 10.5 கொடுத்துக்கலாம். வித்து வந்து நம்ம ஒரு 6.8 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். பேப்பர் டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ A4 டைப் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒருக்கும் இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து புக்ஸ் 1 நான் கால் பண்ணி டாட் பேசிக் இன்ஃபோ வந்து நான் கால் பண்ணுறேன். புக் 1 டாட் பேசிக் இன்ஃபோ.
இப்போ நான் வந்து கால் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்டு 10.5 விட்த் 6.8 டைப் ஆஃப் பேப்பர் A4ன்னு வருது. ஓகே. ஸோ, இதில நம்ம காமனா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இதில டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான புக்ஸ வந்து நான் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் காமிக் புக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டெக் புக்கா இருக்கட்டும், இந்த மாரி கேட்டகரி புக்ஸ வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். இது ஜஸ்ட்டா என்ன பண்ணிக்கிறேன், அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ இந்த மாரி நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு இந்த புக்க வந்து நீங்க இன்ஹெரிட் பண்ணணும். அப்பதான் இதில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதில அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ, அப்ப நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த காமிக் புக் அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இத ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபங்ஷன்ஸ்க்கு நான் போடுவோம் அந்த பிராக்கெட்டு. இந்த பிராக்கெட் நீங்க போடல அப்படின்னா, இது ஒரு தனி கிளாஸா இருக்கும். இது ஒரு தனி கிளாஸ். இந்த 2க்குமே எந்த ஒரு லிங்க்கும் இருக்காது. ஓகே. இத போட்டுட்டு நீங்க இன்னொன்னு பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலரா கிளாஸ் நேம வந்து என்ன பண்ணிக்கணும், இதுல நீங்க பாஸ் பண்ணிடணும். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோமா, அதே மாரி இதுலயும் நீங்க இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ, எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாரி தான் டெஃப் இன்னிட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ, கண்டிப்பா நமக்கு தெரியும் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் கிளாஸு. இது சப் கிளாஸு. சப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அதாவது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாராமீட்டர்ஸ் அதாவது எல்லா இதுவுமே அ நம்மளுக்கு சப் கிளாஸ்லயும் வரும். ஓகே. அதாவது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு சைல்டு கிளாஸும் வரும். ஸோ, லைக் எப்படி அ பேரண்ட்ஸ் டூ சைல்டு அந்த மாரி தான் ரிலேஷன்ஷிப்பு. ஓகே. ஸோ, அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ, அதனால என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே குடுத்துக்கலாம். ஸோ, இந்த இடத்துல குடுத்துட்டு, இது போக நமக்கு தெரியும் இது ஃபுல்லா காமனான ஃபங்ஷனாலிட்டி ரைட்டா? எல்லா புக்குக்கும் இருக்கக்கூடிய ஃபங்ஷனாலிட்டி. அதனால பேரன்ட்ல இருக்க எல்லாமே வந்து நமக்கு இதுல இருக்கும். இது போக ஸ்பெஷலா இந்த காமிக் புக் வந்து இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இந்த காமிக் புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுப்போம். இப்போ இந்த புக் வந்து அவார்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இஸ் அவார்ட் அப்படிங்கிறத நம்ம புதுசா கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ சில புக்கு வந்து இப்போ நம்ம டெக் புக் வந்து எந்த ஒரு அவார்டும் வாங்கல அப்படின்னா, இந்த பாராமீட்டர்ஸ் நம்ம குடுக்க வேண்டாம். ஸோ, நான் எப்படின்னு சொல்றேன். ஓகே. நீங்க ஒண்ணும் இது பண்ணிக்கோன்னா, கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் தான். ஓகேவா? ஓகே. இப்படி குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், திருப்பி இந்த ஹைட்டு, விட்த், பேப்பர் டைப்பு திருப்பி ரீஇனிஷியலைஸ் பண்ணணுமா? லைக் இதே மாரி செல்ஃப் டாட் ஹைட்டு, செல்ஃப் டாட் விட்த்ன்னு போடணுமா? அப்படின்னா, போட தேவையில்ல. ஏன் போட தேவையில்ல? ஆக்சுவலா நம்ம வந்து இங்க புக்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம நம்ம இப்போ வந்து என்ன சொன்னா போதுன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த மாரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. அத நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். அது எப்படி சொல்றது அப்படின்னா, சூப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த சூப்பர் அப்படின்ட்டு நீங்க சைல்டு கிளாஸ்ல குடுத்தீங்க அப்படின்னா, இந்த சூப்பர் கீவேர்ட் இதோட பேரண்ட் கிளாஸ் என்னன்னு பார்க்கும். பேரண்ட் கிளாஸ் வந்து என்னது? புக்ஸு. அந்த புக்ஸ வந்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இன்னிட் அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது? இந்த புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது வந்து இதான் இன்னிட். ஸோ, அது இன்னிட் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துரும். ஸோ, சாரி வந்துருங்க பாருங்க. ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ, இந்த இன்னிட்ல நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன குடுத்துருக்கோம்? இது ஃபுல்லா குடுத்துருக்கோமா? அத வந்து நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி குடுத்துட்டாலே போதும். ஓகே. திருப்பி இந்த மாரி ரீஇனிஷியலைசேஷன் பண்ண தேவையில்ல. இது வந்து என்ன பண்ணிக்கிறோம்? பேரண்ட் கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இனிஷியலைசேஷன் பண்ணணும்னா ஒண்ணே ஒண்ணு தான் இனிஷியலைசேஷன் பண்ணணும். என்னது அப்படின்னா, நம்ம புதுசா குடுத்துருக்கோமா இஸ் அவார்ட். ஸோ, இது மட்டும் நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணா போதும். ஓகே. ஸோ, இத மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு ஆ பேரண்ட், சைல்டு இது 2மே பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க் ஆயிருச்சு. ஸோ, இதே மாரி டெக்ஸ்ட் புக் இருக்கா? நீங்க போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து சிங்கிள் லெவல் தான் பார்க்கோம். சிங்கிள் லெவல்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல். இப்போ வாங்க, இப்போ இந்த இடத்துல புக்ஸ்ல வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா, நம்ம வந்து இந்த
அதாவது இந்த பேரண்ட் கிளாஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சைல்டு கிளாஸை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் சைல்டு கிளாஸை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 10.5 6.8 அதுக்கப்புறம் வந்து A4 கொடுத்துட்டேன். ஆனால் சைல்டு கிளாஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கோம். இஸ் அவார்டு வாங்கியிருக்கா அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ட்ரூன்னு வச்சுப்போங்க. ஸோ பூலியன் வேல்யூ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புக் 1 டாட் பேசிக் இன்ஃபோ. ஆக்சுவலாக இந்த இடத்துல புக் 1 ஈக்குவல் டு காமிக் புக் அப்படிங்கிறது நமக்கு இதுதான். அப்போ காமிக் புக் இந்த இடத்துல இப்போ அப்படி எப்படி வரும் உங்களுக்கு, காமிக் புக் டாட் பேசிக் இன்ஃபோ அப்படின்னு வரும். இந்த இடத்துல காமிக் புக்கில் வந்து பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறது இருக்கா? இல்லை. இந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் இன்ஃபோ தான் இருக்குது. பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறது எதில் இருக்குது? ஸோ இந்த பர்டிகுலர் பேரண்ட் கிளாஸில். அப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது காமிக் புக்கில் இருந்து நம்ம பேசிக் இன்ஃபோ கால் பண்ணும்போது நம்மளுக்கு எது கால் ஆகும் அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபோ வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இதே ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இங்கே இருந்துச்சுன்னு இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணி காமிச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு நம்மளுக்கு. எந்த எரர் வந்திருக்குன்னா, டேக் ஸ்கோர் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் யூனிட். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் கொடுக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல ரீஇனிஷியலைசேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம செல்ஃப் கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கிறது மாதிரி இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ புக் ஸ்டார்ட் இன்னிட்டில் வருது. புக் ஸ்டார்ட் இன்னிட். சாரி, நம்ம புக் ஸ்டார்ட் இன்னிட் தான் இதான் பண்ணோம் ஆக்சுவலாக. செல்ஃப் ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ அந்த ஆல்ரெடி நம்ம இந்த இது கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் 10.5 வித் 6.8 டைப் ஆஃப் பேப்பர். ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த இன்ஃபோ பேசிக் இன்ஃபோங்கிறது இந்த இதுக்குள்ளே இல்லை. ஆனால் நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த பர்டிகுலர் கிளாஸை தான் கால் பண்ணியிருக்கோம். அப்போது இது பேரண்ட் கிளாஸ்லேருந்து எடுத்து வந்து நமக்கு வந்து தருது. எப்படி தருது? ஸோ நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பேரண்ட் கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டி பிஹேவியர் எல்லாமே சைல்டு கிளாஸ்க்கு அப்ளை ஆகிரும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடிங் லெவலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ சப்போஸ் இதில் சேம் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். டே நேமில் சேம் ஃபங்க்ஷன் இருக்குது, பேசிக் இன்ஃபோன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம கொடுக்கல, இப்போ நம்ம கொடுக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிஃப்ரென்ஸுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல அவார்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவார்ட் செல்ஃப் டாட். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபோ எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு அப்படின்னா, புரியணும் அப்படின்னா, இதில் சேம் அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த மெத்தட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வந்து கொடுக்கும். சப்போஸ் அந்த சைல்டு கிளாஸில் இல்லை அப்படின்னா நம்ம காமனாக என்ன வச்சுருக்கோம் புக்கில், அதை வந்து எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இதை தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஆப்ஜெக்டை இந்த இடத்துல காமிக் புக்கு, டெக் புக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தா இந்த மாதிரி நம்ம ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி தனித்தனி கிளாஸாக க்ரியேட் பண்ணி நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ இது புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு மற்ற எல்லா இன்ஹெரிட்டன்ஸும் புரிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் பேரண்ட் ஒரே ஒரு பேரண்ட் இருந்துச்சோ இல்லை 2 பேரண்ட் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ நான் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நான் லைட்டாக கோச் கொடுக்கேன் பாருங்கள். ஸோ இதில் டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோச்சுன்னு இருக்குது.
இந்த இடத்துல பிராக்கெட் எதுவுமே போடல. அப்போ 2மே செப்பரேட் கிளாஸு. ஸோ 2 பேரண்ட் கிளாஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா. இப்போ இதில் நம்ம வந்து புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறோம், இதையும் நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கணும். அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், 2 பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸும் அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸும் நம்ம சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் அதே கோடிங்கை நான் இந்த இடத்துல நான் போடுறேன். போட்டு என்ன மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல புக்ஸ்ன்னு இருக்கா, புக்ஸை நான் வந்து ஒரு காப்பி பண்ணி இந்த இடத்துல வேற ஒரு பேரில் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆர்டிக்கிள்னு கொடுத்துப்போமே. இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து 2 பேரண்ட் கிளாஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த 2 பேரண்ட் கிளாஸை எப்படி இந்த சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறது? புக்ஸ்ன்னு ஒன்று ஆக்சஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இதில் நீங்கள் கம்மா கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் இதை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டீங்களா? ஸோ கொடுத்து முடிச்சுட்டு இதில் நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிப்போமா? ஸோ ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் நம்பர் அந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் போகணும். இப்படி ஆர்டிக்கிள் நம்பர் மட்டும் வச்சுப்போம். பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை. அடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் ஆர்டிக்கிள் ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவோம். அப்புறம் பேசிக்கான இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துருவோம். எடுத்துட்டு ஸோ இதில் வந்து அதை நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம எஃப் ஸ்ட்ரிங் போட்டுக்குவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சும்மா ஆர்டிக்கல் நம்பர் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து எனக்கு இருக்குது. புக்ஸ் ஆல்ரெடி இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஆர்டிக்கலையும் இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு புக்ஸை போட்டுட்டு கம்மா கொடுத்து அடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பேரண்ட் கிளாஸும் இன்ஹெரிட் ஆயிரும் இந்த பர்டிகுலர் சைல்டு கிளாஸுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூப்பர் டாட் இன்இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மெயின் பண்ணுறது வந்து எனக்கு சூப்பர் அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் மட்டும் இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இந்த சூப்பர் வந்து இந்த பர்டிகுலர் புக்கை தான் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு. இந்த இடத்துல 2 பேரண்ட் கிளாஸ் இருக்குது. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம நேமாக கொடுத்துடணும். கிளாஸோட நேமாக கொடுத்துடணும். கிளாஸோட நேம் என்னது, புக்ஸு. அப்போது புக் டாட் இன்இட் அப்படின்னு கொடுத்து இதை நம்ம கொடுத்துடணும். கொடுத்தாச்சா? அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்டிக்கல் இருக்கா, ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி ஆர்டிக்கல் டாட் இன்இட் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் நம்ம ஒரே ஒரு இதானே கொடுத்துருக்கோம், ஆர்டிக்கல் நம்பர் மட்டும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துடணும். ரொம்பவே ஈஸி தான். ஸோ பார்க்க தான் அப்படி இருக்கும் கோடிங்னா, ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் நம்பர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ஆர்டிக்கல் நம்பர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காமிக் புக்கோட ஆர்டிக்கல் நம்பர், ஸோ அதையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும்ல. அப்போ தானே இந்த இது வராது நம்மளுக்கு. ஸோ அதையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிப்போம். அது போக எனக்கு இஸ் அவார்டு அப்படிங்கிறத நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோதான். ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது நமக்கு. 2 கிளாஸ் இருக்குது. 2 கிளாஸ்லேருந்து ஒரு இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம A4 கொடுத்தோம். இந்த இடத்துல ஒரு ஆர்டிக்கல் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஆர்டிக்கல் நம்பர் நான் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்டிக்கல் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். ஆர்டிக்கல் நம்பர் செல்ஃப் டாட் ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேசிக் இன்ஃபோ கால் பண்ணியிருக்கோம் காமிக் புக்கோட. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புக் ஸ்டார்ட் இன்இட் மிஸ்ஸிங் ஒன் ரெக்யூர் பொசிஷன் ஆர்குமெண்ட் பேப்பர் டைப்
பேப்பர் டைப் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி வருதா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இஸ் அவார்ட் அப்படிங்கிற லாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், லாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பேப்பர் டைப் கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான எரர் தான். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் பாட்டும்ல, சூப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து செல்ஃப் அப்படிங்கிற நம்ம வந்து போடக்கூடாது. ஓகே, போட்டுருக்க மாட்டோம் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே சூப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு கிளாஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இந்த இடத்துல நம்ம 2 கிளாஸஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்ஃப் அப்படிங்கிறது கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த எரர் வராது. மற்றபடி கோடிங் எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செல்ஃப் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கு புரியும். ஓகே, ஏன்னா மல்டிபிள் கிளாஸு, சிங்கிள் கிளாஸ்னால் அது வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அது புரிஞ்சுக்கணும். மல்டிபிள் பேரண்ட் கிளாஸ் இருக்கும்போது நம்ம செல்ஃபை கொடுக்கும்போது தான் இது பண்ணோம். ஓகே, ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அங்கே ரன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலராக நம்ம அவுட்புட் வந்துடும். சப்போஸ் இதில் பேசிக் இன்ஃபோ வந்து எனக்கு காமிக் புக்கில் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹைட்டு 10.5 வித்து 6.8 டைப் ஆஃப் பேப்பர் ஏ4. இது எனக்கு எங்கேருந்து வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த பர்டிகுலராக புக்ஸ்லேருந்து வந்திருக்கு, இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து. ஓகே, ஏன்னா இங்கே நம்ம புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கிளாஸ் கொடுக்கோமோ அதான் எனக்கு ஃபஸ்ட்டு வரும். புக்ஸுங்க கொடுத்தா எனக்கு புக்ஸுங்க தான் ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர்டிக்கிள் நம்பர் மட்டும் வருதா 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆர்டிக்கிளை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல புக்ஸை கொடுக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு எதை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போவும் எனக்கு ஆர்டிக்கிள் நம்பர் தான் எடுத்துகிட்டு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பைத்தன் இந்த இடத்துல நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸ்லேருந்து எடுக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சைல்டு கிளாஸில் பார்க்கும் அந்த பர்டிகுலர் இது இருக்கான்ட்டு, இல்லைனா நம்ம பேரண்ட் கிளாஸ் போவோம். அந்த பேரண்ட் கிளாஸில் நீங்கள் எதை ப்ரியாரிட்டி பேஸில் கொடுக்கீங்களோ இந்த இடத்துல அதில் இருந்து தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். சப்போஸ் அந்த ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸ் இதுன்னா செகண்ட் பேரண்ட் கிளாஸ்க்கு போவோம். செகண்ட் பேரண்ட் கிளாஸ்லேயுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்து த்ரோப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். 2 பேரண்ட் இருக்கும், ஒரு சைல்டு இருக்கும். 3 பேரண்ட் இருக்கலாமா? இருக்கலாம். 4 பேரண்ட் இருக்கலாமா? இருக்கலாம். ஸோ இப்படியே நம்மளுக்கு 2 பேரண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 3 4 பேரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் அப்படின்னா 2 2க்கு மேலேன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ 2 பேரண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஓகே, நம்ம புக்ஸ் எக்ஸாம்பிளே இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ டீச்சர் இருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சு, ஃபேக்கல்ட்டி 2 கிளாஸையும் வந்து இது பண்ணி வருது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது மல்டி லெவல். மல்டி லெவல் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அப்புறம் சைல்டு கிளாஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் கிராண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த இடத்துல இப்போ அகெயின் நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துகிட்டு இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிளே நம்ம எல்லாத்துக்குமே எடுக்கும். ஓகேவா. இப்போ நான் கீழே வந்துடுறேன். ஸோ மல்டி லெவலில் ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு புக்ஸ் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸா, இதுக்கு சைல்டு கிளாஸ் வந்து வந்து எனக்கு காமிக் புக் இது சைல்டு கிளாஸு. இப்போ இதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சைல்டு, கிராண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த காமிக் புக்கில் எனக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கை பற்றி எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்து காமிக் டைப் 1 அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ நீ ஒரு டைப் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது எனக்கு அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போது இது ஒரு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸில் நம்ம இந்த புக்ஸ் அப்படிங்கிறத பேரண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் காமிக் புக்கை நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சைல்டு. ஓகே, ஸோ கிராண்ட் சைல்டுக்கு உள்ள சைல்டு கிளாஸ் இது.
ஸோ இப்போ இந்த இடத்துல வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு பாஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே. இங்கே என்னென்ன பண்ணணுமோ அது நமக்கு பண்ணிவிட்டு, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் இருக்கான்னு பார்க்கும், இதில் இல்லைன்னா காமிக் புக்கில் இருக்கான்னு பார்க்கும், காமிக் புக்கில் இல்லைன்னா புக்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ வழக்கம் போல் இங்கே என்ன நம்ம இன்க்ரீட் பண்ணும்போது நம்ம எது இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த சைல்டை தான் நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஓகே. இந்த பர்டிகுலராக இந்த சைல்டை இதை நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல காமிக் புக்கை தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல இங்கே ஒன்று சூப்பர் கீவேர்ட் போடலாம். சூப்பர் போட்டால் இதோட சைல்டரோ இதோட பேரண்ட் அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் போட்ட மாதிரியே இந்த கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ நான் அதை பண்ணி காமிச்சிருந்தேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது இப்போ. ஸோ இந்த இடத்துல டெஃபினிட் போட்டு இந்த இடத்துல நம்ம கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா காமிக் புக்ஸ். ஓகே. ஸோ காமிக் புக் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல காமிக் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம இங்கே இனிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப் இருக்குது, ஹைட்டு, வித்து, பேப்பர் டைப்பு, இஸ், அவார்டு அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இது இந்த பர்டிகுலரில் இதில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஓகே. இதில் இந்த இடத்துல நம்ம இஸ் அவார்டு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இஸ் அவார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் கைஸ். இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது தேவையில்லை இந்த இடத்துல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு புதுசாக எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இயர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ நான் அதனால் சும்மா இயர் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் டாட் இயர் ஈக்குவல் டு இயர். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வழக்கம் போல் இந்த பாஸை எடுத்து விட்டுருக்கேன். ஸோ இங்கே ஃபங்க்ஷனை சும்மா இந்த மாதிரி கால் பண்ணிக்கணும், ஏன்னா இதை கால் பண்ணிக்கணும். ஸோ கால் மீன்ஸ் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல அது பேஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம இயரையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இயர் செல்ஃப் டாட் இயர். ஓகே. ஸோ இயர் நம்ம கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது, ஸோ இந்த இடத்துல கொடுக்கணும். ஏன்னா நம்ம பெராமீட்டரி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வழியாக தானே பாஸ் பண்ணுவோம். ஓகே. இயர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு இயரை நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ கொடுங்க 2003 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்குறேன். ஸோ காமிக் டைப் ஆஃப் 1 அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன நடச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காமிக் புக் டாட் இனிட் மிஸ்ஸிங் 1 ரெக்கார்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு வருது. ஸோ காமிக் புக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் அப்படிங்கிறது போடணும், இல்லைனா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ செல்ஃப் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் ஹைட்டு, வித்து, டைப்பு, பேப்பரு, அவார்டு, ட்ரூ. ஸோ நம்ம இயர் வரல, ஏன் இயர் வரல அப்படின்னு நம்ம பார்ப்போம். செல்ஃப் டாட் இயர் அந்த இடத்துல காமிக் டைப் ஆஃப் 1ல் பேசிக் இன்ஃபோ கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டில் நம்மளுக்கு கால் பண்ணியுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரல. ஏன் அப்படின்னா ஸோ ஏதாவது நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கலாம் மேபி. செல்ஃப் டாட் இயர். ஸோ பேசிக் இன்ஃபோ கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கோம். கைஸ் நான் பல டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு எக்ஸ்பெக்டட் இந்த பேசிக் இன்ஃபோ கால் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எந்த ஒரு மிஸ்டேக் கூட நான் பண்ணலை ப்ரோக்ராமில். ஆனால் சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்டேஷன் அப்படிங்கிறதுல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இன்டென்டேஷன் இப்படி கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு, அதாவது நெக்ஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்படி வரக்கூடாதுல்ல. ஸோ இந்த இன்டென்டேஷன் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இல்லைன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு இயர் அப்படிங்கிறது வந்துடும். சப்போஸ் இதில் பேசிக் இன்ஃபோ இல்லை அப்படின்னா ஸோ இந்த பேசிக் இன்ஃபோ கால் ஆகும், அதாவது இந்த காமிக் புக்கில் இருக்கக்கூடிய கிளாஸில் உள்ள பேசிக் இன்ஃபோ. இது இல்லை அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்.
ஸோ சேம் லைக் இதெல்லாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேரண்ட், சைல்டு, கிராண்ட் சைல்டு. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் இருக்குது அப்படின்னா 2 சைல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புக்ஸ்ன்னு நம்ம வச்சுட்டு ஸோ இதே எக்ஸாம்பிளை நம்ம இங்கேயும் பார்ப்போம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பர்சன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு கிளாஸு, டீச்சர் அப்படிங்கிற சைல்டு கிளாஸு. 2 பேருமே பர்சன் தான். ஓகேவா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேரண்ட் கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிஹேவியர் எல்லாமே நமக்கு இதுக்கும் வந்துடும். ஸோ சேம் லைக் இந்த இடத்துல நம்ம போன வீடியோவில் நம்ம இப்போ தனித்தனி கேட்டகரியாக பார்த்தோம்ல, காமிக் புக்கு, டெக்ஸ்ட் புக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இப்போ நான் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம காமனாக கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்து ஸோ டெக்ஸ்ட் புக்கு, காமிக் புக்கு. ஸோ அகெயின் நான் எப்படின்னா சொன்னோனோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஸோ இங்கே புக்கை நம்ம இன்க்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சூப்பர்னு கொடுக்கலாம். சூப்பர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புக்கை தான் ரெஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டெக்ஸ்ட் புக்கை கால் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ சேம் கோடு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ சேம் தான் எனக்கு ரிட்டன் ஆகும், அதாவது பிரிண்ட் ஆகும். இங்கே எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் இன்ஃபோ எடுத்து பாருங்கள். எடுத்துட்டீங்க, அதாவது கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபோ எனக்கு அவுட்புட் வரும். ஸோ சேம் லைக் அதே மாதிரி தான். ஓகே. நம்ம இதுவரை பார்த்த மாதிரி தான். ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சிட்டாலே எல்லாத்துலேயுமே நீங்கள் கோடிங் எழுதிடலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பேரண்ட் இருக்கா, 2 சைல்டு கிளாஸ் இருக்கும், இல்லைனா 3 சைல்டு கிளாஸ் இருக்கும், இல்லைனா 2 பேரண்ட்டு, 4 சைல்டு கிளாஸு, அதுக்கப்புறம் கிராண்ட் சைல்டு, கிராண்ட் பேரண்ட்ஸு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான். ஓகே. ஸோ பாருங்கள், பர்சன் இருக்குது, டீச்சர் இருக்குது. இந்த டீச்சர் பர்சன் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, ஸ்டூடெண்ட் பர்சன் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஹைப்ரிட்டான அப்ரோச்சில் நீங்களாம் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், ஹைப்ரிட்டாக நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புக் எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது என்னன்னா ப்ராப்ளம்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது பேரண்ட் கிளாஸ், பிசி அப்படிங்கிறது இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, பிங்கிறது இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரோக்ராம் நம்பர் தான் வரும். கிளாஸ் ஏ, பி ஏவை இன்ஹெரிட் பண்ணிகிட்டு இருக்கு, சி ஏ இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பி பார்த்தீங்கன்னா பிசி, அதாவது இது சொன்ன மாதிரி டி பிசி இன்ஹெரிட் பண்ணி தானே இருக்கு. ஸோ பிசி. ஸோ நம்ம டியை இங்கே கிளாஸை ஆப்ஜெக்ட் பிக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். டி.சே அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். எது கால் ஆகும் ஃபஸ்ட்டு, பியில் உள்ள டே கால் ஆகுமா, சியில் உள்ள சே கால் ஆகுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதுதான் கால் ஆகும். இந்த இடத்துல பி தானே கொடுத்துருக்கோம், அப்போ பியில் இருக்கிற சே தான் கால் ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரம் பி. இதில் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் மேலே. ஓகே. ஸோ அதே கான்செப்ட் தான். இதை நான் செப்பரேட்டாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு இதை பைத்தான் அப்படிங்கும்போது நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். C++னா நம்ம விர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஆனால் பைத்தானில் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. ஓகே கைஸ், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பெரிய பெரிய கோடிங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம், ஒரு இதுலேயுமே சின்னதாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய
அந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு இதுக்கும். இதில் நீங்கள் ஒருக்கா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க கோடிங்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டு நம்ம டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் நான் இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து இந்த ஹெராரிக்கல், அதுக்கப்புறம் இந்த மல்டி லெவல் இந்த 3லையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஹைப்ரிட்டும் சிங்கிளும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சிங்கிள் தெரிஞ்சால் தான் இந்த 3 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இந்த 3 அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிட்டாலே ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு காட்ட முடியும், அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு இந்த 3ல் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே.